ஔவையார் இயற்றிய நல்வழி என்ற நூலிலிருந்து 19வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி. பாடல் 19. சேவித்தும் சென்று இறந்தும் தென் நீர்க்கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டு இசைத்தும் போவிப்போ பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாழி அரிசிக்கே நாம். சேவித்தும் சென்று இறந்தும் தென் நீர்க்கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டு இசைத்தும் போவிப்போம் பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாழி அரிசிக்கே நாம். வயிற்றின் கொடுமையால், வயிற்றின் பசி துன்பத்தால் சேவித்தும் பிறரை வணங்கியும் சென்று இறந்தும் பலரிடம் சென்று யாசித்தும் தெள் நீர்க்கடல் கடந்தும் தெளிந்த நீரை உடைய கடலை கடந்து சென்றும் பாவித்தும் பெரிய மனிதராக கருதியும் பாராண்டும் பாட்டு இசைத்தும் பூமியை ஆட்சி செய்தும் செல்வரை புகழ்ந்து பாடியும் நாம் நம்முடைய உடம்பை, இந்த உடலை நாழி அரிசிக்கே, ஒருபடி அரிசிக்காகவே பாழின் வீணில் போவிப்போம் போக்குகின்றோம். அதாவது பசியின் கொடுமை தாழாமல் பிறரை வணங்கியும் யாசித்தும் கடல் கடந்து சென்றும் அறிவற்றவரை பெரிய மனிதராக கருதியும் புகழ்ந்து பாடியும் ஒருபடி அரிசிக்காக இந்த உடலை போக்குகிறோம். மீண்டும் பாடலை பார்ப்போம். சேவித்தும் சென்று இறந்தும் தென் நீர்க்கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டு இசைத்தும் போவிப்போம் பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாழி அரிசிக்கே நாம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 19வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றி ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.